பாருங்க மக்களை, வண்டி திருப்பிட்டார். வண்டி திருப்பி அப்படியே ஓரத்தை கொண்டு வந்துட்டார். பாருங்கள், அப்படி இன்னும் ஓரத்தில் வந்து வண்டியை விட்டுட்டு இறங்கி மேட்டுக்கு வந்துடுவார். அவ்வளோதான். அது ஒரு சரக்கு அடிக்கிறாருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தண்ணியாக கிடக்கு பாருங்கள். இப்போ வந்து மழை குறைஞ்சிருச்சு. இப்போ நவம்பர், நீ தேதி 24. இப்போலாம் வந்துட்டு மழை தீர குறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு வருஷம் நண்பர்களே, கிறிஸ்மஸ் வரைக்கும் பயங்கரமாக, நவம்பர் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்ஸு, அது வரைக்கும் பயங்கர மழையாக இருக்கும். இந்த வருஷம் வந்துட்டு மழை கொஞ்சம் தான் நண்பர்கள், அப்படி ஒன்றும் கூடுதல் மழை இல்லை. இப்போ பிராசம் வந்து வயநாடு மட்டும்தான் கூடுதல். அது வந்து மலைப்பிரதேசனால அதையெல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த ஊர் ஒரு பாருங்கள், அந்த இது ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு. இது அந்த மாதிரி இல்லை. பாருங்களேன், இந்த வயல்வெளியை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது பண்ணுங்க. பாருங்க, இது பக்கம்தான். இந்த இதுதான் தென்னை மரம் பார்த்தீங்களா? தென்னை மரம் பாருங்கள், தென்னை மரத்தை பாருங்கள். இது வந்து ஒரு வரப்பு. இது இதில் வண்டியே வரும், சின்ன வண்டியே வரும். பாருங்கள், இந்த வரப்புலேருந்து அந்த போஸ்ட் இருக்கு பாருங்கள். அந்த போஸ்ட்டை காட்டுறேன் பாருங்கள். அந்த போஸ்ட்டை பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த போஸ்ட் வரைக்கும் விற்கிறோம்னு சொல்கிறாரு ஒரு அண்ணன். ஏண்டா உங்களுக்கு வேணும்னா வந்து சொல்லுங்கள், வாங்கிக்கிறோம். குறைச்ச விலைக்கு வாங்கிக்கிறோம். 10 ஏக்கர் மொத்தத்துக்கு. சரி நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் உங்கள் கெங்கை ராஜ். வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், பார்த்துட்டு நல்லபடியாக சொல்லுங்கள். இதை பாருங்கள், இந்த இலை கிடக்கிறது பூரா இது ஒரு கால்வா பாருங்கள். அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் பாருங்கள் இடையில. இது வந்து இந்த தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா இந்த இலையை பூரா அள்ளி மேலே போட்டுருவாங்க. அப்போ தண்ணி வந்து சுத்தமாக போகும். நல்லா சுத்தமாக வண்டி நல்லா அள்ளி கொண்டு போய் வேறு பக்கம் போட்டுருவாங்க நண்பர்களே. கண்ணுக்கு எங்கே எடுத்தாலும் வயல் தான். எந்த பக்கம் பார்த்தாலும் வயல் காடு தான். பாருங்கள், நம்ம ஏரியாவில் இப்போ வயலே இல்லை, பூரா சுருங்கிடுச்சு. பூரா தென்னை மரத்தை வச்சுட்டு வேணிக்கிருக்காங்க. அடுத்து நமக்கு சோத்துக்கு என்ன செய்ய போகிறோம்னு நமக்கே தெரியல. எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம பஞ்சம் பட்னி ஆக போகிறோம். அடுத்த நாட்டில் போய் நம்ம கையேந்தி நிற்க போகிறோம் நண்பர்களே. அது நல்லா தெரியுது. இருக்கிற நிலத்தை பூரா பகுதி நிலம் வந்து வீடு வாசலாக போகுது. பகுதி நிலம் நல்லா தண்ணி பாய்ஞ்சி நல்லா வயலாக இருக்கக்கூடியது, நெல் விளையிடக்கூடியதெல்லாம் வந்து தென்னை மரமும் மற்றது அதுகளை போயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து கையில் எம்பிட்டு பணம் இருந்தாலும் நல்லா பணம் உள்ளவர் தான் இன்னும் வந்து சாப்பிட்டு வயல் ஒழிக்க முடியும், ஒரு பொழைச்சி வாழ முடியும். நம்மளை போல் ஒரு நடுத்தரவாதிலாம் ரொம்ப கஷ்டம்தான் பண்ண நண்பர்களே. இன்னும் அதைத்தான் சொல்கிறாங்க. இன்னும்
ரொம்ப கீழே ஏழ்மையாக இருக்கணும் இல்லையா? எங்கனி நம்ம வாட்டில் தரையிலோட படுத்து கிடக்கணும், படுத்து எந்திரிக்கணும். கொசு மழை இதுக்கெல்லாம் வந்து நமக்கு எதெல்லாம் சட்டம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? நல்லா சொகுசு பங்களாவில் வாழணும், நல்ல பெரிய ஆளாக இருக்கணும். பாருங்கள் தண்ணி பாருங்கள், ஃபியூராக இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஆழம் பாருங்கள். குறைஞ்சது ஒரு ஆள் ஆழம் இருக்குது. அந்த மாதிரி சொகுசாக வசதி உள்ளவனை வாழ்ந்தால் எப்படி நம்ம வாழலாம்? ரெண்டும் கெட்டு இடையில் இருக்கும் பாருங்களேன். இதுதான் நண்பர்களே நமக்கு ப்ளஸ் பாயிண்டே. அதுதான் நம்ம வாழ மாட்டாப்புல நடக்கிறது அதனால தான். ஒன்று அதைத்தான் சொல்லுவாங்க, அப்படியே ஒன்று அடிமட்ட தொண்டனாரு, ரொம்ப முடியாதவனாரு. எங்கேனையும் போய் மழை பெய்யுது, மழையை பார்க்கக்கூடாது, வெயில் பார்க்கக்கூடாது, எங்கேனையும் படுத்து உருளணும், அந்த மாதிரி இரு. அப்படி இல்லையா, நல்லா கண்ணாடி மாளிகையில் வாழணும், அந்த மாதிரி இரு. அப்படித்தான் சொல்லுவாங்க நண்பர்கள். நம்ம ரெண்டும் கிட்டது, நம்ம வாழ்கிறது ரெண்டாம் கட்ட வாழ்க்கை. நம்ம வாழ்ந்து என்ன செய்ய, யாரோட என்ன பேசுகிறது, யார்கிட்டையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம் நண்பர்களே, நான் இதான் அடுத்த நமக்கு வந்து இப்போ நான் நடந்து போகிற வழி நண்பர்களே. இதை பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி தேங்காய் பார்த்துருக்கீங்களா நம்ம ஊரில்? இங்கேனா பாருங்கள், இது அண்ணா ஊற்றி போடுவேன். அண்ணாண்டா அணில் வந்து ஒரு காலத்துலேயும் இளநியை பிடுங்காது. இவங்க நினைக்கிறது அப்படி பாருங்கள், சாக்கை வச்சு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இது தேங்காய் இங்கிட்டு ஒரு கோலை, அங்கிட்டு ஒரு கோலை, அங்கிட்டு ஒரு கோலை இருக்குது. 3 கோலையும் சாக்கை வெட்டி வச்சுருக்காங்க. இப்படி அறிவு எம்பிட்டு அறிவான ஆளுகளாக இருக்காங்கன்னு பாருங்கள். இது எப்படி நீங்களே சொல்லுங்கள், சொல்லிவிட்டு நல்லா கமாண்ட் விடுங்க. இப்படி ஆள் இப்படி வச்சுருக்காருல, இப்படி சாக்கு போட்டு கட்டி வச்சுருக்காருல பாருங்கள். இவருக்கு நீங்கள் ஒரு கமாண்டில் சொல்லுங்கள். சரி நண்பர்களே, டைம் ஆச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் தேனி கெங்கை ராஜ். வணக்கம், பாய்.